இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கும் இன்றைக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய குருவானவர் ரெவரண்ட் சதீஷ் ஐயா அவர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பயிற்சி ஆயர்கள் ஜான்சன் ஐயா அவர்களுக்கும் மனோகரன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். படித்து கொண்டிருக்கின்ற ஆயர்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை எப்பொழுதும் செய்கின்றவர். இந்த நாளிலே நம்மளுடைய ஆராதனையின் தலைப்பாக சீர்திருத்த ஞாயிறு என்று சொல்லி நம்முடைய திருமண்டலம் ஒழுங்கு செய்திருக்கின்றது. ரிஃபார்மேஷன் சண்டே, சீர்திருத்த ஞாயிறு. சீர்திருத்த ஞாயிறு என்றால் தற்போதுள்ள நிலையை மேம்படுத்தி தவறான முறைகளை நீக்கி ஒழுங்கை ஏற்படுத்துகின்ற ஒரு மாற்றம். எதற்காக சீர்திருத்த ஞாயிறு என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள்? மார்ட்டின் லூத்தரை குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. ரோம பேரரசு அந்த நாட்களிலே விரிந்து பறந்து கிடந்த காலகட்டங்களில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின், அதாவது போப் ஆண்டவருடைய ஆதிக்கம் கடவுளுடைய அதிகாரத்திற்கு இணையாக கருதப்பட்டது. அதனை எதிர்த்து நிற்க இயலாத ஒரு நிலைமை இருந்தது. ஒரு காலகட்டத்திலே கடவுள் உயர்ந்தவரா, போப் ஆண்டவர் உயர்ந்தவரா என்ற போராட்டத்திலே மெல்ல மெல்ல போப் ஆண்டவருடைய ஆளுகை உயர்ந்தது. இதன் விளைவாக திருச்சபையிலே சீர்கேடுகள் பெருகின, அடிமைத்தனங்கள் உருவாயின, அதிகாரங்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டன, எதிர்ப்பவர்கள் தாக்கப்பட்டார்கள். திருச்சபைக்குள்ளதாக தவறான போதனைகள் கற்பிக்கப்பட்டன. பாவ மன்னிப்பு சீட்டு என்ற புதிய நடைமுறைகள் வந்தன. பைபிள், வேத புத்தகம் மக்களுடைய கரங்களிலே இல்லை, குருமார்களின் கரங்களில் மட்டும் இருந்தது. லத்தீன் மொழிகளில் மட்டுமே அருளுரை ஆற்ற வேண்டும். லத்தீன் மொழிதான் கடவுளுக்குரிய மொழி என்ற நிலை உருவாக்கப்பட்டது. குருமார்கள் அந்த நாட்களிலே கடவுளாகவே பாவிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய செயல்பாடுகளை எதிர்ப்பதோ கேள்வி கேட்பதோ குற்றமாக கருதப்பட்டு அப்படி கேட்டவர்கள் சபையிலே இருந்து விலக்கப்பட்டார்கள். முறைகேடுகள், பெண்கள் மீதான பாலியல் வன்மங்கள் திருச்சபைகளில் அந்த நாட்களில் மலிந்து காணப்பட்டன. பணத்தினால் கடவுளுடைய கருணையை பெற முடியும், மீட்பை பெற முடியும், மறுவாழ்வு பெற முடியும் என்ற தவறான வழி நடத்துதலுக்குள்ளதாக மக்கள் திணிக்கப்பட்டார்கள். பணம் இருந்தால் போதும், எதையும் செய்துவிடலாம். கடவுளின் கருவியாக இருக்க வேண்டிய திருச்சபை போப்பாண்டவருடைய கருவியாக மாறிவிட்டது. இந்த சமயத்தில்தான் மார்ட்டின் லூதர் வெகுண்டு எழுந்தார். போப்பினுடைய 99 தீசிஸ் கோட்பாடுகளுக்கு எதிராக 95 கோட்பாடுகளை, வரைவுகளை எழுதி ரோம் நகரில் விட்டன்பர்க் தூய பேது ஆலய கதவிலே 1517ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி எல்லா கதவுகளிலும் ஆணி அடித்து தொங்கவிட்டார். புரட்சி கிளம்பியது. அநேகர் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள், தொடப்பட்டார்கள், மாறினார்கள். இப்படி மாறினவர்கள் எல்லாம் எதிர்ப்பாளர்கள், புராட்டஸ்டன்ட் என்று அழைக்கப்பட்டார்கள்.
அப்படி ஆரம்பமானதுதான் புராட்டஸ்டன்ட் என்ற மறுமலர்ச்சி இயக்கம். இந்த அக்டோபர் 31ஆம் தேதியை நினைவு கூர்ந்து திருச்சபை சீர்திருத்த ஞாயிறாக நாம் அனுசரிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த சீர்திருத்தத்தின் 5 தூண்களாக மார்ட்டின் லூத்தர் எழுதின காரியங்கள்: திருமறையால் மட்டுமே மீட்பு, கிறிஸ்துவால் மட்டுமே மீட்பு, விசுவாசத்தினால் மட்டுமே மீட்பு, கிருபையினால் மட்டுமே மீட்பு, கடவுளுக்கு மட்டுமே மகிமை. இதைத்தான் அவர் முன்னிறுத்தி அந்த நாட்களிலே அநேகருக்கு அதை தெரியப்படுத்தி மறுமலர்ச்சியை கொண்டு வந்தார். இந்த ஆராதனையிலே நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்காக திருமண்டலம் கொடுத்திருக்கின்ற தலைப்பு கடவுளின் இறையாண்மை, நீதி மற்றும் அமைதியை கொண்டாடுதல். கடவுளுடைய இறையாண்மை, கடவுளுடைய நீதி, கடவுள் தருகின்ற அமைதி அல்லது சமாதானம், இவைகளை கொண்டாடுதல் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலாவது கொண்டாடப்பட வேண்டியது அடிமைத்தனத்திற்கு எதிரான இறையாண்மை. இறையாண்மை என்றால் என்ன? இறையாண்மை என்றால் எவராலும் எதிர்க்க முடியாத, முறியடிக்கக்கூடாத அதிகாரம், சாவர்னிட்டி, சர்வ அதிகாரம். இப்படிப்பட்ட சர்வ அதிகாரத்தை கொண்டாட வேண்டும். எப்படிப்பட்ட அதிகாரம், எப்படிப்பட்ட இறையாண்மை? அடிமைத்தனத்திற்கு எதிரான இறையாண்மை. எகிப்திலே இஸ்ரவேல் மக்கள் இருந்த பொழுது அவர்களுடைய நிலை எப்படி என்பதை திருமறை நன்றாய் விளக்குகின்றது. நாம் முதலாம் பாடமாக வாசிக்க கேட்ட யாத்ராகமம் 7ஆம் அதிகாரத்திலே இப்படிப்பட்ட மக்களை மீட்பதற்காக கடவுள் மோசேயையும் ஆரோனையும் அனுப்புகின்றார். அவர்கள் எந்த நிலைமையிலே இருந்தார்கள்? யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். யாத்ராகமம் 5:23 பார்வோன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். இப்படிப்பட்ட நிலையிலேதான் ஆண்டவருடைய அதிகாரம், இறையாண்மை மக்களை சந்திக்கின்றது. எப்படிப்பட்ட நிலைமையிலே அவர்கள் இருந்தார்கள்? தங்கள் வாழ்க்கைக்கு பொருத்தமில்லாத தொழிலை செய்வதற்கான நிர்பந்தம் இருந்தது. கட்டாய வேலை, ஓய்வில்லா உழைப்பு, மேல் அதிகாரிகளின் சித்திரவதை, அதிகாரங்கள் பறிக்கப்பட்டது. அடிமை சமூகமாக மாறினார்கள். வழிபடுவதற்காக உண்டான வழிமுறைகள், உரிமைகள் மறுக்கப்பட்டன. வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருந்தது. இந்த சூழலில்தான் கடவுளின் இறையாண்மை மோசேயின் மூலமாக தம்முடைய ஜனங்களை விடுதலை செய்தது. ஒருபுறம் ஒடுக்குகின்ற கூட்டம், ஒருபுறம் ஒடுக்கப்படுகின்ற கூட்டம். இந்த இரண்டுக்கும் இடையில்தான் ஆண்டவருடைய வல்லமை செயல்பட்டது. ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக இங்கே கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்றார். கடவுள் கடந்து நிற்பவர் அல்ல, மாறாக ஒடுக்கப்பட்ட மக்களின் பாதுகாவலர். அல்லேலூயா. யாரெல்லாம் ஒடுக்கப்படுகின்றார்களோ, யாரெல்லாம் ஒதுக்கப்படுகின்றார்களோ அவர்களையெல்லாம் ஆண்டவர் தம்முடைய அதிகாரத்தின் மூலமாக விடுதலை செய்கின்றவர். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செயல்பட முடியும், நம்புங்கள். ஆண்டவர் விளிம்பு நிலையிலே இருக்கின்ற மக்களை, ஒடுக்கப்படுகின்ற மக்களை சந்திக்கின்ற ஆண்டவர்.
யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களிலே பெருமூச்சை கேட்டார், நினைவு கூர்ந்தார். எவைகளை? ஆண்டவரே, நாங்கள் அடிக்கப்படுகிறோம், நாங்கள் உபத்திரவப்படுத்தப்படுகின்றோம், எங்களை யாரும் ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை. இப்படி அவர்கள் ஆண்டவரிடத்திலே தங்களுடைய காரியங்களை கொண்டு சென்ற பொழுது ஏக்கங்களை கேட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. சங்கீதம் 34:19 இவ்விதமாய் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நம்முடைய ஆண்டவர் நம்மை விடுதலை செய்கின்ற ஆண்டவர். சங்கீதம் 50:15 இவ்விதமாய் கூறுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். வேதம் முழுவதும் நாம் பார்க்கின்ற சத்தியம் என்ன? யாரெல்லாம் கஷ்டப்பட்டு தம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் விடுதலை செய்கின்ற ஆண்டவர். அடிமைத்தனம் யாருமே விரும்பாத ஒரு காரியம். நான் நினைத்த காரியத்தை செய்ய முடியாத நிலைதான் அடிமைத்தனம். இப்படி வாழ விரும்புகிறேன், இவைகளை செய்ய நான் விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை. அடிமைத்தனம். அன்பானவர்களே, பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறீர்களா? சிலுவையின் பலன் என்னை விடுதலை செய்யும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை வாசித்து பாருங்கள். நமக்கு எதிரடையாக இருப்பவைகளை, நமக்கு விரோதமாக இருப்பவைகளை, அந்த கையெழுத்தை எல்லாம் நடுவிலிருந்து எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே என் இயேசு வெற்றி சிறந்தார். எத்தனை பேர் இதை அனுபவிக்கிறோம்? அடிமைத்தனத்திற்கு எதிரான இறையாண்மை. ஆண்டவர் என்னை விடுதலை செய்கின்றவர். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். அழகா பாடிட்டு போயிடுறோம் இல்லையா? எத்தனை பேர் நம்புகிறோம்? ஆண்டவர் என் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் விடுதலையை கொடுக்கிறார். பாடுகின்ற பாடலை நான் அனுபவிக்க வேண்டும். நேற்று நான் பாவத்திற்கு அடிமை, இன்று நான் இயேசுவுக்கு அடிமை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பவுல் கதறுகிறார். ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் 18, 19 வசனங்களிலே அதை நாம் பார்க்க முடியும். நன்மை செய்ய விருப்பம் உண்டு, நன்மை செய்வதோ இல்லை, விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அடிமைத்தனம். நல்ல பிள்ளையா இருக்கணும்னு நினைக்கிறேன், பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், முடியலையே. இறையாண்மை என்னை சந்திக்க வேண்டும். இதற்கு பதில் பவுல் சொல்லுகிறார். அதே அதிகாரம் 24, 25 வசனங்களிலே இயேசு, அந்த இயேசுவின் மூலமாக நான் ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். அடிமைத்தனத்திற்கு எதிரான இறையாண்மையை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய பலனை, ஆண்டவர் தருகின்ற வெற்றியை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும். அதான் பதில். எவ்வளவுக்கு எவ்வளவு நான் ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் ஆண்டவரை பலனை அனுபவிக்க முடியும். அடிமைத்தனத்திற்கு எதிரான இறையாண்மையை நாம் கொண்டாட வேண்டும். இரண்டாவதாக நாம் கொண்டாட வேண்டிய காரியம் என்ன? அநியாயத்திற்கு எதிரான நீதி, ஜஸ்டிஸ். ஆண்டவர் அநியாயங்களுக்கு எதிரானவர். பார்வோன் நீதியை கடைபிடிக்கவில்லை, நியாயத்தை கடைபிடிக்கவில்லை, உழைக்கும் வர்க்கத்திற்கு செய்ய வேண்டிய கடமையை அவன் செய்யவில்லை, மக்களை கொடுமைப்படுத்தினான். ரோம திருச்சபையிலும் மார்ட்டின் லூத்தருடைய காலத்திலே பாமர மக்களை வஞ்சித்தார்கள். பணம் கொடுத்தால் பாவ மன்னிப்பு,
இன்னும் கொஞ்சம் நிறையா பணம் கொடுத்தா நீ எதிர்காலத்தில் செய்ய போகிற பாவத்திற்கும் மன்னிப்பு, பாவ மன்னிப்பு சீட்டு. அப்போ பணத்தால் ஆசீர்வாதங்களை வாங்க முடியாது, மனம் திரும்பினால் மட்டுமே வாங்க முடியும். இந்த அநியாயத்தை தான் அன்றைக்கு மார்ட்டின் லூத்தர் எதிர்த்தார். ஆண்டவர் அவருக்கு உதவி செய்தார். அநீதிக்கு எதிராக செயல்படும் ஆண்டவர் இன்றைக்கும் கூட நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில், வேலை பார்க்கின்ற இடத்திலே, நாம் சந்திக்கின்ற மனிதர்கள் சமுதாயத்தின் மத்தியிலே பல அநியாயங்களை நாம் அனுபவிக்கிறோம், கேள்விப்படுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகின்றது? நானும் நீங்களும் ஆராதிக்கின்ற ஆண்டவர் அநியாயத்திற்கு எதிரான ஆண்டவர். நான் ஆண்டவரோடு சரியான உறவிலே இருப்பேன் என்று சொன்னால் எனக்கு வருகின்ற அநியாயங்களையும் ஆண்டவர் மாற்ற முடியும். பல வருஷங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அரசாங்கத்திலே ஒரு மனிதர் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்து கொண்டு இருந்தார். விசுவாசி, உண்மையுள்ள கிறிஸ்தவர், ஆண்டவரை நேசிப்பவர், வேலையிலே நேர்மையாக இருப்பவர். இப்படி அவர் இருந்ததினால் அவருடைய மேல் அதிகாரிக்கு இவரை பிடிக்கவில்லை. இவர் மூலமாக சில வருமானங்கள் அவருக்கு வரவில்லை, புரியும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த விசுவாசியை அவர் கொடுமைப்படுத்தினார். இவருக்கு நியாயமாக வரவேண்டிய உயர்வுகளை எல்லாம் தடுத்தார். இவருக்கு வரவேண்டிய சம்பள உயர்வுகளையும் அவர் தடுத்தார். கூட இருந்தவர்கள் சொன்னார்கள், உங்களை இப்படியெல்லாம் அவர் செய்கிறாரே, பேசாமல் நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, உங்களுக்கு கண்டிப்பாய் நீதி கிடைக்கும். அவர் சொன்னார், நான் கோர்ட்டுக்கெல்லாம் போக விரும்பவில்லை, என்னுடைய கோர்ட்டு மேலே இருக்கு, ஆண்டவரிடத்திலே நான் முறையிடுவேன். கர்த்தர் அநீதியை பார்க்கிற தெய்வம் அல்ல. ஜெபித்தார், பொறுமையோடு இருந்தார். நாட்கள் கடந்தது. என்ன நடந்தது? அந்த உயர் அதிகாரி மாற்றப்பட்டார். வேறு ஒரு மனிதர் அந்த இடத்திற்கு வந்தார். இவரை நன்றாய் புரிந்து கொண்டார். இவருக்கு வர இருந்த எல்லா நிலுவைத் தொகைகளையும் உயர்வுகளையும் திரும்ப பெற்று கொடுத்தார். அல்லேலூயா! எத்தனை பேர் இதை நம்புகிறோம்? என் வாழ்க்கையில் சில பேர் எனக்கு அநியாயம் செய்யலாம், வேண்டுமென்றே என்னை இறக்கி விடலாம். கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா! அநியாயத்திற்கு எதிரான நீதியுள்ளவர் நம்முடைய தேவன். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? நிறைய அநீதிகளை சந்தித்தவர். அவருடைய வாழ்க்கையில் நிறைய மேடு பள்ளங்கள், துரோகங்கள், அநியாயமாக பழி சுமத்தின அனுபவங்கள். ஆனாலும் கூட வேதம் என்ன சொல்லுகிறது? 39 ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு அழகான வார்த்தை, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அல்லேலூயா! ஆண்டவர் என்னோடு இருந்தால் யார் எனக்கு அநீதி செய்தாலும் ஆண்டவர் ஏற்ற சமயத்தில் என்னை உயர்த்துவார், வாழ்க்கையின் அநியாயங்களை மாற்றுவார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஆண்டவர் எப்பொழுதும் என்னோடு இருக்கும்படியான வாழ்க்கை எனக்கு உண்டா? அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கின்ற பொழுது என் வாழ்க்கையில் வருகின்ற அநீதிகளையும் மாற்றுவார், கொண்டாட முடியும். 2 காரியங்களே கொண்டாடினோம். அடிமைத்தனத்திற்கு எதிரான இறையாண்மை, அநியாயத்திற்கு எதிரான இறையாண்மை. 3ஆவதாக கொண்டாடப்பட வேண்டியது அசைக்க முடியாத சமாதான வாழ்க்கை. ஒரு முக்கியமான ஒரு காரியம், சமாதானம், அமைதி.
nobody can shake my peace in me. எனக்குள் இருக்கின்ற சமாதானத்தை யாரும் தொட முடியாது, அசைக்க முடியாது. சொல்ல முடியுமா? யோவான் 18 33 38 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்டோம் இல்லையா? சுவிசேஷ வேத பாடமாக இந்த உலகத்தை படைத்த கடவுள் தேவனுடைய குமாரன் பிலாத்துவின் முன்பதாய் நிற்கிறார். இயேசு குற்றவாளி அல்ல என்பதை அறிந்தும் பிலாத்து விசாரணை அதிகாரி ஆசனத்திலே அமர்ந்திருக்கின்றார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரிடத்தில் சத்தியம் என்றால் என்ன என்று பிலாத்து கேட்கிறார். பிலாத்துவினுடைய கேள்விகள் இயேசுவை காயப்படுத்தியது. அநேக சமயங்களில் நம்மை இரிட்டேட் பண்ணுவதை போல சிலர் கேட்கிறார்கள், நடந்து கொள்ளுகிறார்கள். நான் எப்படி ரியாக்ட் பண்ணுகிறேன்? யூதர்கள் இயேசுவுக்கு எதிராக இருந்தார்கள். பிலாத்து இயேசுவை காயப்படுத்துகின்றார். நமக்கு வேண்டியவர்களே நமக்கு விரோதமாய் இருக்கிறார்கள் என்கிற வேதனையின் உச்சத்தில் அப்படிப்பட்ட நேரங்களில் முறுமுறுக்காமல் அமைதியை, சமாதானத்தை வெளிப்படுத்துவதுதான் கடவுளின் சமாதானம். யார் என்ன சொன்னாலும் நான் அசைந்து விட மாட்டேன். அந்த சமாதானத்தை தான் நாம் கொண்டாட வேண்டும். அசைக்க முடியாத சமாதான வாழ்க்கை. யோவான் 14:27 வசனத்தில் இயேசு கிறிஸ்து பயந்து கொண்டிருந்த தம்முடைய சீஷர்களிடத்திலே சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். எப்படிப்பட்ட நிலையில் இதை சொல்லுகிறார்? எல்லாம் இருட்டா இருக்கிறதே, இயேசு கிறிஸ்து பல காரியங்களை சொல்லுகிறாரே, எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயந்து கொண்டிருந்த சீஷர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன? என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். எப்படிப்பட்ட சமாதானம்? இயேசுவின் சமாதானம். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவருடைய ஊழியத்தின் பாதையிலே நெருக்கடிகள், போராட்டங்கள், குற்றம் கண்டுபிடிப்பதற்கே பின்னாடி வந்து கொண்டிருந்த கூட்டம், முறுமுறுத்த கூட்டம், அவர் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம். இவர்கள் மத்தியிலே தான் ஆண்டவர் சமாதானமாக இறைப்பணியை செய்து கொண்டிருந்தார். அந்த சமாதானத்தை கொடுக்கிறேன். எத்தனை பேர் அந்த சமாதானத்தை அனுபவிக்கிறோம்? மார்ட்டின் லூத்தர் இந்த சீர்திருத்தத்தை அவர் கொண்டு வந்த நாட்களிலே நிறைய எதிர்ப்புகள் இருந்தன. பல முறை அவரை கொல்ல நினைத்தார்கள். ஆனால் அவர் சமாதானமாய் இருந்ததினால் பின்வாங்கவே இல்லை. அந்த ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை அவர் இழக்கவே இல்லை. இந்த சமாதானம் எப்படி வரும்? ஆண்டவரோடு நல்ல உறவிலே இருக்கின்ற பொழுது அசைக்க முடியாத இந்த சமாதானத்தை, அமைதியை நான் பெற்றுக்கொள்ள முடியும். மார்ட்டின் லூத்தருடைய வாழ்க்கை சரிதத்தை படிக்கும் பொழுது நிறைய சம்பவங்கள் உற்சாகப்படுத்தும். ஒரு தடவை அவர் உட்கார்ந்து செய்தி எழுதிட்டு இருக்காரு. அப்போ அவர் மனதிலே சாத்தான் ஒரு பெரிய பட்டியலை காமிக்கிறான். இதெல்லாம் நீ கடந்த காலத்தில் செய்த பாவங்கள், இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறியே, நீ எல்லாம் ஊழியம் செய்ய முடியுமா? அநேக சமயங்களிலே சாத்தான் நம்மை பலவீனப்படுத்துவதற்கு பயன்படுத்துகின்ற ஆயுதம் பழைய வாழ்க்கை நிலை, குற்றப்படுத்துகின்ற காரியம். மார்ட்டின் லூதர் அதை பார்த்தார். இங்கு பாட்டில் இருக்குது, அதை தூக்கி அந்த பட்டியலின் மேல் எறிந்தார். எல்லாம் அழிந்து போனது, என் இயேசு எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டார், என் சமாதானத்தை நீ பறிக்க முடியாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? 1 யோவான் 1 7, 8, 9 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி. எத்தனை பேருக்கு இந்த பாவங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் நீக்கப்பட்ட அனுபவம் உண்டு? சமாதானம் எப்படி வரும்?
ஏசாயா 53:5 நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆக்கினை என்றால் தண்டனை. சமாதானத்தை ஆண்டவர் சிலுவையிலே விலை கொடுத்து உருவாக்கி இருக்கிறார். அதை நான் அனுபவிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும். சமாதானம் எப்படி வரும்? எப்படி பெற்றுக்கொள்வது? புறாவை பறக்க விட்டா வந்துருமா? உலகம் அப்படி தானே செய்கிறாங்க. அப்படியே புறாவெல்லாம் பறக்க விடுறாங்க, வராது. ஏன்னா வேடிக்கை பார்க்கலாம். கை குலுக்கிட்டா வருமா? வராது. பிலிப்பியர் 4:6-7 யாராவது வாசிங்க. பிலிப்பியர் 4:6-7. அப்பொழுது, எப்பொழுது? கை கொழுக்கும் பொழுதா? புறா விடும் பொழுதா? இல்லை, எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறீங்களா? ஒன்று விடாமல் சொல்கிறீங்களா? அந்த அனுபவம் வேண்டும். நண்பனிடத்திலே, வாழ்க்கை துணைவரிடத்திலே பேசுவதைப் போல எல்லாவற்றையும் கொட்டுகின்ற அனுபவம். அப்படி நான் ஆண்டவரிடத்திலே தெரிவிக்கின்ற பொழுது பதில் வருதோ இல்லையோ, அப்படி தான் பைபிள் இருக்கு. சமாதானம் உங்களை காத்துக்கொள்ளும். அப்போ தேவனுடைய அசைக்க முடியாத சமாதானத்தை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், ஐ ஷுட் ஹேவ் அ ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டவரோடு நான் சரியான உறவிலே இருக்க வேண்டும். ஆண்டவரை அறிந்திருந்தால் மட்டும் போதாது, ஆண்டவரை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். சிலுவையிலே அவர் செய்த காரியங்களை நான் நம்ப வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயம் வேண்டும். என் பாவங்கள் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்க வேண்டும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியுன்றீங்களா? தெரியும். எத்தனை பேர் அதை அனுபவித்திருக்கிறோம்? தேவனோடு நான் சரியான உறவிலே இருந்தால் என் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அந்த சமாதானம் என்னை காத்துக்கொள்ளும். பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறேன். 2 ராஜாக்கள் 5 ஒரு மிஷினரியை பார்க்குறோம். யார் அவங்க? நாகமானுடைய பணிப்பெண். முதல் 3 வசனத்தில் தான் அந்த பெண்ணை குறித்த குறிப்புகள் உண்டு. அவள் வாழ்க்கையில் எல்லாம் மாறி போயிருச்சு. அடிமையாக இருக்கிறாள். சொந்த வீட்டில் நாட்டில் ராணி மாதிரி வாழ்ந்தவள் அவளுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறிவிட்டது. அடிமை என்று சொன்னால் அதிகாரம் கிடையாது, உரிமை கிடையாது, எதிர்காலம் கிடையாது. உயிரை போல அல்ல, பொருட்களை போல நடத்துவார்கள். மறுபடியும் வீட்டுக்கு போவனா தெரியாது, மறுபடியும் ஆலயத்துக்கு போவனா தெரியாது, மறுபடியும் நண்பர்களை பார்ப்பனா தெரியாது. ஆனால் அவள் என்ன செய்கிறா பாருங்க. அவள் எதை நிரூபிக்கிறாள்? நாகமான பார்த்து, அவருக்கு இருந்த வியாதியை பார்த்து, எலிசான்னு ஒருத்தர் இருக்கார் சமாரியாவில், அங்கே போனீங்கன்னா எலிசாவின் தேவன் உங்களை சுகப்படுத்துவார். என்ன அர்த்தம்? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எல்லாம் மாறி இருந்தாலும், என் வாழ்க்கையின் பல நிலைகளை நீர் அசைத்திருந்தாலும், எனக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கை, சமாதானம் அசைக்கப்படவில்லை. நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன மாறுதல் வந்தாலும் முறுமுறுக்கிறோம். ஆனால் இந்த பெண் எனக்கு ஒரு சவால். என் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அசைக்கப்பட முடியாத சமாதானத்தை நான் பெற்றிருக்கிறேன். அதைத்தாங்க கொண்டாடணும் இன்னைக்கு. அந்த சமாதானம் உண்டா? அந்த சமாதானத்தை நான் புரிந்திருக்கிறேனா? இயேசுவோடு நான் நெருக்கமாக இருந்தால் அந்த சமாதானத்தை அனுபவிக்க முடியும். பவுல் இதே காரியத்தை வேற வார்த்தையில் சொல்லுவார். பிலிப்பியர் 4:11 என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுவதில்லை, எந்த நிலைமையிலே இருந்தாலும் எப்படி இருப்பாராம்?
பி கண்டென்ட், மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள், பலவீனங்கள், வியாதிகள். ஆண்டவரே, என்ன இருந்தாலும் சரி ஆண்டவரே, எனக்குள் இருக்கின்ற அந்த நிம்மதி, அமைதி, சமாதானம் அசைக்கப்படாத ஆண்டவரே, கற்றுக்கொண்டேன். எங்க போய் கற்றுக்கொண்டாரு? பைபிள் காலேஜ் போனாரா? இயேசுவின் பாதம், இயேசுவின் பிரசன்னம், வார்த்தைகளை தியானித்ததின் விளைவுகள் எனக்குள்ளதாய் மன ரம்மியத்தை கொண்டு வரும். மன ரம்மியம்னா 3 வார்த்தைகளிலே நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். அந்த மன சமாதானம், சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படாத வாழ்க்கை, குறை சொல்லாத வாழ்க்கை, ஏற்றுக்கொள்ளும் வாழ்க்கை. இதாங்க அந்த சமாதானம். பவுல் இதைத்தான் எழுதுகின்றார். அசைக்கப்பட முடியாத சமாதானத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கின்றார். தலைப்பு: 3 காரியங்களை நாம் கொண்டாட வேண்டும். கடவுளின் இறையாண்மை, நீதி மற்றும் அமைதி. அடிமைத்தனத்திற்கு எதிரான கடவுளின் இறையாண்மை, அநியாயத்திற்கு எதிரான நீதி, அசைக்கப்பட முடியாத சமாதான வாழ்க்கை. இந்த 3ஐயும் நம்ம தெரிந்து கொண்டோம் இல்லையா? தலைப்பு என்ன சொல்லுது? இவைகளை நாம் கொண்டாட வேண்டும். கொண்டாடுதல்னா என்ன? கடந்த நாட்களில் நம் வாழ்வில் நம்மை பாதித்த, நம்மை அனுபவித்த நல்ல நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து சந்தோஷப்படுதல், அதான் கொண்டாட்டம். அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடுதான் கொண்டாட்டம். அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை கேட்பது அல்ல, அனுபவிப்பது. அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொண்டாடுதல் என்றால் அனுபவித்ததின் வெளிப்பாடு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய இறையாண்மை நமக்குள் இருக்கின்றது. அவருடைய உச்சக்கட்ட அதிகாரம் நம்மிடத்திலே உண்டு. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். அநியாயத்துக்கு எதிரான சூழ்நிலையிலே இருந்து உங்களை தூக்கி எடுப்பார். போராட்டமா, உபத்திரவங்களா, எதுவாக இருந்தாலும் அமைதியை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருவார். அப்படிப்பட்ட அமைதியான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய அதிகாரம் நம்மிடத்திலே உண்டு. அநியாயங்கள் நடக்குகின்ற பொழுது நம்மை விடுதலை செய்கின்ற ஆண்டவர் நம்மோடு உண்டு. எந்த சூழ்நிலையிலும் அசைக்க முடியாத சமாதானம் நமக்கு உண்டு. சிலுவையிலே இயேசு அதை சம்பாதித்திருக்கிறார். கர்த்தரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதங்களை கொண்டாடுவதற்கு எனக்கு உதவி செய்யும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உயிருள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அதிகாரம் எங்கள் வாழ்க்கையிலே செயல்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநியாயங்கள் நடக்கும் பொழுது நீ தலையிட்டு எங்களை தூக்கி எடுக்கிற ஆண்டவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். சில உபத்திரவங்கள், விரும்பாத காரியங்கள் வரும்பொழுதெல்லாம் அசைக்க முடியாத சமாதானத்தை எங்களுக்குள்ளதாய் வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதியும். உம்முடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கிருபை தாரும்.